பிவிசி வினைல் ஃப்ளோரிங்க எப்படி நம்ம ஒட்டுறது அப்படின்னு சொல்லி நிறைய கஸ்டமர் நாங்களே ஒட்ட முடியுமான்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. பிவிசி வினைல் ஃப்ளோரிங் எப்படி ஒட்டுறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே நம்ம எக்ஸ்பிளைனோட பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இன்னொரு வீடியோ நம்ம இப்போ கொடுக்குறோம். இந்த இது பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கூலோட ஸ்டேஜ் 4 சைடுமே பார்த்தீங்கன்னா அந்த டேபிளில் தான் நம்ம ஓட்ட போகிறோம். இது பார்த்தீங்கன்னா 1.5 mm திக்னஸ் இருக்கிற பிவிசி வினைல் ஃப்ளோரிங். திக்னஸ் ஹெவி திக்னஸ் உள்ள மேட்டு தான் அது. இது நமக்கு தேவையான சைஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம இதுக்கு ஒட்டக்கூடிய அடசிவ் நேம் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் பேஸ்ட் சொல்லுவாங்க. மார்க்கெட்டில் நிறைய பிராண்ட் இருக்குது. உங்களுக்கு லிட்டர் பார்த்தீங்கன்னா 380 ரூபா அந்த ரேஞ்சிலேருந்து ஆரம்பிக்கும். உங்களுக்கு இந்த எஸ்ஆர் பேஸ்ட்டை பார்த்தீங்கன்னா அந்த ஷீட்டில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா இடத்துக்குமே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருணும். எல்லா இடத்துலையும் கவர் ஆகிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா ஒரு லேயர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டுருணும். போட்டுட்டு இது பண்ணி ரோல் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்டேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒட்டக்கூடிய பிளேஸ் சர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ப்ரஷ்ஷை வச்சு வந்து நம்ம ஃபுல்லாகவே வந்து அப்ளை பண்ணி விட்டு இது வந்து செகண்ட் லேயர் கோட்டிங் சொல்லுவாங்க. அது மாதிரி அப்ளை பண்ணி விட்டணும். அந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு இதுக்கு மேலே வச்சு நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சிருந்த ஷீட் எடுத்து இப்படி மேலே வச்சுட்டு கரெக்டான கார்னர் எட்ஜஸ்லேருந்து 1 இன்ச்சு மேலே வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணி ஒவ்வொன்றையும் வந்து வச்சுட்டு தேய்ச்சி விடணும். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சுட்டு தேய்ச்சி விடணும். இந்த மாதிரி நல்லா ஹெவியாக தேய்ச்சி விட்டிங்கன்னா அந்த பபிள்ஸ் எல்லாமே வந்து இதாயிரும். நல்லா ஈவனாக வந்து இதாயிரும். உங்களுக்கு உள்ள இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து அந்த நம்ம ஒட்டக்கூடிய இடத்த வந்து நல்லாவே க்ளீன் பண்ணிடணும். சர்ஃபேஸ் வந்து ஈவனாக க்ளீன் பண்ணிடணும். உள்ளுக்கு கல் இருந்துச்சுன்னா அது மேலே லேயரில் தெரியும். அதனால் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டு இது மாதிரி ஒட்டிட்டு இது மாதிரி தேய்ச்சி விட்டுட்டிங்கன்னா நல்லாவே வந்து ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு பக்காவாக இருக்குங்க. பிவிசி வினைல் ஃப்ளோரிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து 6.5 இருக்குது, 1mm இருக்குது, 1.3 இருக்குது, 1.5 இருக்குது. இந்த மாதிரி நிறைய இருக்குது. உங்களுக்கு என்ன தேவையோ அந்த இதுக்கு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்டேஜ்னால நம்ம 1.5 mm போட்டிருக்கோம். இதே மாதிரி உங்களுக்கு எந்த இதுனாலும் ஃப்ளோரு பாத்ரூம் எந்த இடத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க.